Honorable Speaker, in this parliament there was a motion moved on the கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக ஒரு தீர்வை எட்டுவதற்காக ஒரு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கான முன்மொழிவு கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் திகதி இந்த நாடாளுமன்றில் கொண்டு வரப்பட்டது. ஜனவரி 6ஆம் திகதியிலிருந்து எதிர்க்கட்சியானது தனது 4 பிரதிநிதிகளின் பெயர்களை பரிந்துரை செய்துள்ளது. அதாவது ரஞ்சித் மத்தும பண்டார, சாணக்கியன் ராசமாணிக்கம், நிசாம் காரியப்பர், மனோ கணேசன். ஆனால் அரசாங்கம் இதுவரை தனது தரப்பு பெயர்களை கூட அனுப்பவில்லை. இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இப்போது 1 மாதம் கடந்துவிட்டது. இது மாகாண சபை தேர்தல்களை தாமதப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் தெளிவான நடவடிக்கையாகும். இன்று காலை வெளிவிவகார அமைச்சர் உள்நாட்டு பொறிமுறைகள் தொடர்பில் பேசியிருந்தார். மீண்டும் இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் குறைந்தது ஒரு அதிகார பகிர்வு மாதிரியாவது இருக்க வேண்டும். ஆனால் அறிவிப்பு வெளியாகி 1 மாதம் கடந்தும் அரசாங்கம் இன்னும் பெயர்களை அனுப்பவில்லை. கௌரவ பிரதமர் அவர்களே, தயவு செய்து இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சி பெயர்களை அனுப்பிவிட்டது. அரசாங்கம் ஏன் இன்னும் அதற்கான உரிய நபர்களை நியமிக்கவில்லை? ஒரு தெரிவுக்குழுவை அமைப்பது தேர்தலை தாமதப்படுத்துவதற்கே என்று நாங்கள் எப்போதும் கருதி வந்தோம். 1 மாதம் கடந்தும் நீங்கள் பெயர்களை அனுப்பாதது அதையே உறுதிப்படுத்துகின்றது. தயவு செய்து இந்த செயல்முறையை விரைவுபடுத்துங்கள். haven't even sent your names. Can you please expedite? Finish, honorable member. Thank